ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமிங் வித் ஹாரிஸ் பேசுகிறேன். இந்த இடத்துல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஸ்ட் ஹாரர் கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இப்போ ஸ்கூல் தான் அடப்போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலும் அப்பார்ட்மெண்ட்டும் போட்டிருக்கோம் மேப்பு. இன்னும் சீவரும் ஸ்கூலும் போடலன்னு நினைக்கிறேன். போட்டுருவோம் கூடிய சீக்கிரத்தில்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்திருக்கோம். அடுத்து கூடிய சீக்கிரத்தில் கிராணி வீடியோ வரும். அதெல்லாம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் என்னடா வீடியோ போட்டு ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்குலாம் போயிட்டோம் நம்ம. அதனால கொஞ்சம் ஃப்ரீ டைமே கிடைக்கல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னோடய ஃபேஸை காட்டி நான் போடுற வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து நம்மளோட ஹரி விலாக்னு ஒரு சேனல் இருக்குது. அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன் கமெண்ட்டில். அதை தொட்டு நம்ம வீடியோவை பார்த்துக்கோங்க, ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டக்காரன் கைஸ், இப்போ இந்த மேட்ச்சில் பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ நான் தனியாக வந்துட்டேன் இந்த மேட்ச்சுக்கு. அதாவது நான் வரும்போது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நான் டீம்னு சொல்லி தான் வந்தேன். ஆனால் இப்போ இந்த மேப்பில் என்னைய தவிர யாருமே இல்லை. இப்போ எனக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துல பயமேறும் பாருங்கள். நான் மைக் ஆன் பண்ணி கூட பேசிகிட்டு இருப்பேன். ப்ரோ யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருப்பேன். யாராவது இருக்கீங்களா கத்திகிட்டு இருப்பேன். யாரும் இல்லை போல். ப்ளீஸ் ஹெல்ப்லாம் கத்திகிட்டு இருப்பேன். யாருமே இல்லை. இப்போ வந்து ஏதோ சவுண்டு கேட்டுது. அதான் நான் இப்போ வந்து பயத்தில் இருக்கேன். இந்த பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கேமில் வந்து இப்படி தான் மைக் இருக்கும். நம்ம வந்து இந்த மைக்கை தொட்டு பேசிக்கலாம். அது வந்து மற்றவங்களுக்கு கேட்கும். பாருங்கள் கைஸ், யாருமே இல்லை. டோட்டல் இந்த ஏரியாலையுமே நான் ஒத்தால் தான் இருக்கேன். அந்த பேயும் நானும் மட்டும்தான் இருக்கும். இந்த மேட்ச் உண்மையிலே செம்ம த்ரில்லாக இருக்கும். வீடியோ என்ன தான் கம்மியாக இருந்தாலுமே உங்களுக்கு ஆனால் செம்ம த்ரில்லாக இருக்கும். சரி, நான் வளவலன்னு பேச விரும்பல. நீங்களே பாருங்கள் வீடியோவை. இப்போ சரி, இங்கே கீழே தானே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் மேலே போயிட்டேன். மேலே ஏதாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமில் வந்து உக்காந்துட்டேன். இந்த ரூமில் வந்து அடிக்கடி எதாவது கிடைக்கும். அதான் ஏதாவது இருக்கான்னு பார்க்க வந்து உக்காந்துட்டேன். ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அங்கே ஏதோ காட்டுது, இருங்க போய் பார்க்கலாம். மேட்ச் வேறு சரியான இருட்டாக இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இந்த பேயை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிலை மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்கூலில் வர பேய். இது அப்படியே சிலை மாதிரியே இருக்கும். அதாவது இந்த பேய் வந்து நம்மளை பார்த்தோன்னே அப்படியே துரத்திட்டு வரும். இந்த பேய்கிட்ட மட்டும் நம்ம சிக்கக்கூடாது. இது நம்மளை துரத்திட்டு வந்து நம்மளை அடிச்சிடும். இந்த டார்ச் லைட்டில் பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இது தீரும்போது இந்த அது என்னென்னா இந்த பேய் வந்து நம்மளை அடிச்சிடும். லைட்டு நம்ம அந்த பேய் மேலே அடிக்கடிக்க தான் அந்த பேய் வந்து நம்மளை எதுவுமே பண்ணாது. அதான் அந்த மேப்பில் இருக்கிற ஒரு பெரிய தலைவலின்னே சொல்லலாம். சரி, ஓகே. எனக்கு இப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சு கீழே. அதனால தான் பயத்தில் அப்படியே உக்காண்ட்ருக்கேன். சரி, இப்போ நம்ம அந்த சைடு ஒரு ரூம் இருக்கும், அங்கிட்டு போய் பார்ப்போம். ஏதோ ஒன்று கீழே காட்டுது. ஆனால் அது கீழே காட்டுறதுனால நம்ம இப்போதைக்கு போவேன். நான் கீழே தான் ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. வா, என்ன ஒரு ஆச்சரியம். இங்கே ஏதோ இருக்குது, அங்கிட்ட ஏதோ இருக்குது. என்ன எடுக்க முடியல. ஓ, பேப்பரா? 4வது வந்து பறவை, 3வது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு கீழே பார்த்தோம்ல. வந்து டோக்கன் வந்து ஆர்டராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு இது யூஸ் ஆகும். 4வது பறவை, 3வது இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரி சரி, இப்போ நான் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு போயிடுறேன். ஆனால் இப்போ எனக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதான் பயத்தில் நின்றுட்டுருக்கேன். ஆனால் இந்த இதில் ஆடும்போது உண்மையிலே செம்ம பயமாக இருந்துச்சு. நேற்று நைட்டு அதாவது உங்களுக்கு தெரில, நான் வந்து நேற்று இதை நான் எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரில. நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணேன் நைட்டு உக்காந்து. அப்போ சரியான பயமாகிடுச்சு எனக்கு. இந்த இடத்துல ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கேன் நான் நாட்டுக்கு. சரி, இதை தூக்கி போடுவோம். நம்மளுக்கு வேறு எதாவது கிடச்சிச்சின்னா அப்புறம் எடுக்க முடியாது. நானாக என் கையில் எவ்வளோ வேணாலும் அள்ளி போட்டுக்குவேன். இவன் வந்து அதாவது இந்த கேமில் இருக்க கேரக்டர் வந்து என் கையில் இடம் இல்லைன்னு பையன் 2க்கு மேலே எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறது? சரி, கதவை பூட்டிக்குவோம். இந்த பேயால் வந்து கதவுக்குள்ளே வர முடியாது. எப்படி சூப்பரில். ஆனால் அதுவே நம்ம மட்டும் கதவை திறந்தோன்னா நம்ம காலி. நான் லாஸ்ட்லேயுமே அப்படி தான் காலியாவேன் பாருங்கள். சரி, இப்போ அந்த சைடு ஏதோ காட்டுது, போவோம். என்ன பண்ணிடும் இந்த பேயெலாம்? ஆத்தாடி, இப்போ சவுண்டு கேட்டுச்சு. ஆஹா, இந்த இடத்துல ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சொன்ன பார்த்தீங்களா? ஆஹா, ஐயோ. சரி போவோம். இப்போ நம்மளுக்கு வேறு வழியும் இல்லை.
அந்த சைடு ஏதோ காட்டுது. நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் தான் நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியும். நம்ம வந்து கலெக்ட் பண்ணாமையே இருந்தோம்னு வைங்களேன், அப்புறம் நம்மளால் எஸ்கேப்பே பண்ண முடியாது. ஆகா, சத்தம்லாம் வேறு கேட்குது. ஐயோ, இந்த லைட்டு வேறு. சரி, சீக்கிரமாக அந்த டோருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ, டோரை க்ளோஸ் பண்ணணும், இல்லைன்னா அது வாட்டுக்குள்ளே வந்துடும் போகுது. ஏன்னா டாய்லெட்டுக்கு வந்துட்டேனா? டாய்லெட்டுக்கு வந்துருக்கேன். எதாவது இருக்கா? நல்லா இருக்கு. எல்லாம் உடச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இது வந்து ஸ்கூலாமா? ஸ்கூல் இப்படியா இருக்கும்? நல்லா ஓடன்னு உடச்சி நல்லா நை நச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி, அப்படியே எல்லாம் பார்த்துக்கோங்க. அது மேலே ஏதோ இருக்குது. மேலே கம்பியாக தொங்குது. எப்படா? சரி, எனக்கு இப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் இப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா, ஏதோ சத்தம்லாம் வேறு கேட்குது. கதவை திறப்போமா இல்லை வேணாமா? ஆஹா, வேணாம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம். சரி கைஸ், இப்போ நான் கட் பண்ண நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அந்த பேய் வெளியே தான் இருக்குது. நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. கன்ஃபார்மாக செத்துட்டோம். இந்த பேய் பார்த்திங்கன்னா நம்ம 2-3 ஆளாக இருந்தால் கூட தப்பிச்சிடலாம். ஆனால் இப்போ நான் ஒத்தாள் தான் இருக்கேன். நான் கன்ஃபார்மாக செத்தேன். போச்சுரா, லைட்டு வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேய்ட்டு நம்ம தோற்றுட்டோம். சரி கைஸ், ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறதுனால விட்லாம். நம்ம அடுத்து இந்த கேமில் எஸ்கேப் பண்ணி போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அதுக்காகவே நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கைஸ், பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து கிராணி வெயிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. சரி கைஸ், பாய். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.